ஓம் முருகா! ஒரு மனிதன் வாழ்க்கையில எத்தனை பிரச்சனை வந்தாலும், அவன் மனசுல ஒரு நம்பிக்கை மட்டும் இருந்தா, அவன் ஒருபோதும் தனியா இல்ல. அந்த நம்பிக்கைய தான் தமிழ் உலகத்துக்கு கொடுத்தவர் அருணகிரிநாதர். அவர் எழுதிய அற்புதமான பக்தி பொக்கிஷம் தான் கந்தரலங்காரம். நாமோ இப்ப வரைக்கும் 30 பாடல்களை மன நிறைவோடு கேட்டோம். அதே நம்பிக்கையோட இன்னைக்கு கந்தரலங்காரம் பாடல் 31 கேட்போம். இந்த பாடல்ல அருணகிரிநாதர் முருகனை நோக்கி ஒரு ஆழமான வேண்டுகோள் வைக்கிறார். உலக ஆசைகளில் சிக்கிக் கொள்ளும் மனிதனை முருகன் எப்படி காப்பாற்றுகிறார் என்பதை அழகாக சொல்லும் பாடல் இது. நம்பிக்கையோடு கேளுங்கள். கந்தரலங்காரம் பாடல் எண் 31. பொக்கக் குடிலில் புகுதாவை புண்டரீகத்தினும் செக்கச் சிவந்த கழல்வீடு தந்தருள் சிந்துவெந்து கொக்குத் தரிவட்டு எரிவட்டு உதிரமும் குமுகுமு என கக்கக் கிரி உருவக் கதிர்வேல் தொட்ட காவலனே. இந்த பாடலோட ஆன்மீக அர்த்தம், மனிதன் வாழ்க்கையில பல ஆசைகள்ல சிக்கிக் கொள்வான். அது சில நேரம் ஒரு அழகான வீட்டை போல தெரியும். ஆனா அந்த ஆசைகள் தான் பின்னாடி நம்ம மனசை எரிக்கும் நெருப்பா மாறிடும். இதை ஒரு சிறிய கதை வடிவில் விளக்கமா கேட்போம். ஒரு மனிதன் கடல்ல விழுந்தான். அவன் கைக்கு ஒரு மரத்துண்டு கிடைத்தது. அத புடிச்சுக்கிட்டு தான் காப்பாத்திக்கிறேன் அப்படின்னு நினைச்சான். ஆனா மெதுவா அவன அது கடலுக்குள்ள இழுத்துச்சு. அப்பதான் அவன் புரிஞ்சுகிட்டான், அது மரத்துண்டு இல்ல, அது ஒரு சுறா மீன். அதே மாதிரி தாங்க உலக ஆசைகளும். அது நம்மள காப்பாத்துற மாதிரி தோணும். ஆனா பல நேரம் அது நம்ம ஆழத்துக்கு தான் இழுக்கும். அந்த நேரத்துல நம்மள காப்பாத்த வர்றது முருகனோட அருள் தான். அதனால தான் அருணகிரிநாதர் இந்த பாடல்ல முருகா என்ன காப்பாத்து அப்படின்னு வேண்டுறார். நிறைவா கந்தரலங்காரம் பாடல்கள் எல்லாம் ஒரு சாதாரண பாடல் இல்லை. அது ஒரு மனிதன் இருளிலிருந்து வெளிச்சத்திற்கு வந்த கதை. அருணகிரிநாதர் வாழ்க்கை மாறியது போல இந்த பாடல்கள் பல மனிதர்களின் மனசையும் மாத்தியிருக்கு. இந்த பாடலை நம்பிக்கையோடு கேட்கும் ஒவ்வொரு மனசிலும் முருகனோட அருள் மெதுவா மலரும். அடுத்த பாடலோடு இந்த அழகான பயணம் தொடரும். அடுத்த வீடியோல கந்தரலங்காரம் பாடல் எண் 32 மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஓம் சரவண பவ.